பொறியியல் படிச்சுட்டு, மருத்துவம் படிச்சுட்டு, மற்ற மற்ற படிப்பு படிச்சுட்டு, மேற்படிப்பு படிச்சுட்டு. எந்த பிள்ளைக்கும் வேலை இல்ல. வேலை வாய்ப்பை நீங்க உருவாக்கல. அப்ப அந்த பக்கம் தற்சார்பு பொருளாதாரத்துக்கான மரபு வழி தொழிலை நாங்க செய்யக்கூடாது. அது இழிவு. படிக்கணும். எல்லாம் படிச்சாச்சு. படிச்சவனுக்கு இப்ப வேலை இல்ல. அப்ப அந்த மரபு வழி தொழில் சார்ந்த இடம் வந்து வெற்றிடமாக்கப்படுது. புரியுதுங்களா? அந்த இடத்துக்கு அந்த வேலையை செய்ய ஆள் இல்ல. அந்த வேலைக்கு தான் வடவர் வரான். இப்ப வடவர் இங்க வர வேண்டிய ஒரு தேவையை எப்படி இந்த அரசியல் சூழல் உருவாக்குது பாருங்க. என் ஊர்ல இருக்கிற ஒரு 4 பேரு என் ஊர்ல இருக்கிற மத்த வேலைக்கு கூலிக்கு ஆள் கிடைக்கலைங்க. ஒரு வேலி கட்டணும். ஒரு முந்திரிக்கு மண் எடுத்து போடணும். எருவு தெளிக்கணும். ஒரு வண்டி எருவு முந்திரில இறக்கிட்டோம். எருவு தெளிக்கணும்னா, ஊர்ல ஆளே இல்லைங்க. இருக்கான். வேலைக்கு வர மாட்டேங்கிறான். இதை நான் டாஸ்மார்க்கு முன்னாடி போய் நின்னுக்கினேன். வந்தவங்களுக்கெல்லாம் சாணகபாணி ஏதோ பிறந்த நாளாம், ஆளுக்கு ஒரு குவார்டர் ஃப்ரீயா வாங்கி குடுக்குறாருன்னு சொன்னாக்கா, பாதி பேர் ஊரு அவன் பக்கத்துல வந்து நிக்கும். ஆனா ரூ. 500க்கு ரூ. 1000 நான் கூலி தரேன், எரு தெளிக்க வாடான்னா ஆள் இல்ல. அப்ப அங்க வெற்றிடம் உருவாக்கப்படுது. இப்ப முந்திரி கொட்டை கம்பெனி நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த முந்திரி கொட்டை கம்பெனியில கொட்டை உடைக்கிறதுக்கு, பயிர் தரம் பிரிக்கிறதுக்கு, மூட்டைய தூக்குறதுக்கு, இறக்கிறதுக்கு, ஏத்துறதுக்கு ஆள் இல்ல. அப்ப ஒவ்வொரு கம்பெனிக்கும் 10 ஆள் வடவர் தான் வரான். குறைஞ்ச வேலைக்கு வரான். 24 மணி நேரமும் குடுத்தத சாப்பிட்டு அங்கேயே படுத்து கிடக்கான். அப்ப இந்த சிறு தொழில் சார்ந்த முதலாளிகள் ஒண்ணு வேலைய விடுறதா, தொழில விடுறதா, தொழில நடத்தணும்னாக்கா, இப்ப வடவர்கள தான் வைக்க வேண்டிய சூழல்ல அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்க மேலயும் குற்றம் சொல்றதுக்கு இல்ல.